வெல்கம் டு சாகா டாக். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிங் 28 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம பத்தின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பேட்டர்ஸ பத்தி நம்ம பார்த்துருவோம். ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், எம்.எஸ். தோனி, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் அண்ட் கார்த்திக் சர்மா. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு டீசென்ட்டான பேட்டர்ஸாவே தான் எல்லாருக்குமே தெரிவாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய டெவால் ப்ரூவிஸா இருக்கட்டும், அண்ட் சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், உர்வில் பட்டேலா இருக்கட்டும், இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, மோர் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன்ஸா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க டீம பொறுத்தவரைக்கும் பேட்டிங் லைன்அப்ப இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது எல்லாருக்குமே. அண்ட் இன்னொரு விஷயம் சிஎஸ்கே இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யங்ஸ்டர்ஸ வந்து பாத்தீங்கன்னாக்கா பிலீவ் பண்ணி போயிருக்காங்க. இதுவரைக்கும் கடந்த 18 வருஷத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரொம்பவே ஒரு மெச்சூர்டு பிளேயர்ஸ பேஸ் பண்ணி போயிருக்க டீம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்ல முடியும். ஆனா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பியூர் யங்ஸ்டர்ஸ பிலீவ் பண்ணி போயிருக்க ஒரு டீம் மாதிரி எல்லாருக்குமே தெரிய வருது. அண்ட் இதுலயும் மெயினா பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார்த்திக் சர்மா. எதனால அப்படின்னாக்கா, கார்த்திக் சர்மாக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படியும் பிட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த அளவுக்கு பிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யாரும் நெனச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு அவங்கள அந்த பிட்டிங் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறச்சு, கார்த்திக் சர்மா மேல ஃபோக்கஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரவுண்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் அன்ஷுல் கம்போஜ், ஜெமி ஓவர்டன், ரம ராமகிருஷ்ணா கோஷ், சிவம் துபே, பிரசாந்த் வீர், அமன் கான், மேத்யூ ஷாட் அண்ட் சாக் ஃபால்க்ஸ். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, மெயினா பார்க்கக்கூடிய பேர் யாரு அப்படின்னாக்கா, பிரசாந்த் வீர். எதனால அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட பைஸ்ல எல்லாருமே மெயினா நோட் பண்ண 2 பேர்னா, அது ஒண்ணு பிரசாந்த் வீர், இன்னொன்னு கார்த்திக் சர்மா. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி இவங்க 2 பேருக்கான சான்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி குடுக்க போறாங்க? அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி இவங்களுடைய ஆல்ரவுண்டர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில சேஞ்சஸ் பார்க்குறப்போ, அண்ட் எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா. அண்ட் ரவீந்திர ஜடேஜாவ மிஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாட் ஒன்லி ஃபார் சிஎஸ்கே எந்த ஒரு டீமா இருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா மாரி ஒரு பிளேயர் இல்லனாக்கா, ஒரு டிராபேக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எதனால அப்படின்னாக்கா, ஜடேஜாவுடைய பேட்டிங், பவுலிங்க தவிர, ஜடேஜாவோட ஃபீல்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு மேட்ச்ல அவர் பேட்டிங் ஆடல, இல்ல பவுலிங் சரியா போடல அப்படின்னு இருந்தா கூட, அவருடைய ஃபீல்டிங் மூலியமா அந்த மேட்ச்ல அவரால இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா. கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவ ஒரு இதுல மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இவங்களுடைய பவுலர்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போனாக்கா, கலீல் அகமத், நூர் அகமத், முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எலிஸ், ஸ்ரேயஸ் கோபால், குர்ஜீப்ரீத் சிங், அகீல் உசைன், மேட் ஹென்றி அண்ட் ராகுல் சகர். அண்ட் இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான். எதனால அப்படின்னாக்கா, ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பார்க்குறப்போ கூட நூர் அகமதா இருக்கட்டும், இல்ல ஸ்ரேயஸ் கோபாலா இருக்கட்டும், இல்ல ராகுல் சகரா இருக்கட்டும். இவங்க 3 பேரும் மேனேஜ் பண்றதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவைப்பட்டாக்கா டெவால் பிரவிஸும் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல அவங்க கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இங்க. அண்ட் இதுல எதனால நான் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இவங்க வீக்கா இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல மெயினா இவங்க ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலீல் அகமத், நேத்தன் எலிஸ் அண்ட் மேட் ஹென்றி. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3 மேஜர் பவுலர்ஸா இருக்க போறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிராபேக் என்ன அப்டின்னாக்கா, அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். எல்லாத்துக்கும் நம்ம இங்க இருந்து கமெண்ட்ரி குடுத்துட்டோ, இல்ல பேசிட்டோ இருக்க முடியாது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்க எப்படி இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சொல்ல முடியாது. நடுவுல ஒரு யங்ஸ்டர் யாரா வேணாலும் வந்து அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, அவங்களுடைய டேலண்ட்ட காட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அண்ட் இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னு சஞ்சு சாம்சன், பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. சஞ்சு சாம்சனுக்கு கண்டிப்பா ஒரு பிரஷர் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவரை நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறச்சு சஞ்சு சாம்சன் ஹேவ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் அவருக்கு. அண்ட் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர்
அவங்களுடைய டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஐபிஎல் அவங்கள எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கச்சு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுல் டேலண்ட்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல்ல அவங்க இருப்பாங்க இப்போ. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.